தாவைக்க தலைவர் விஜய் நாளை முதல் மக்களை சந்திக்கும் நிலையில் லட்சணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். நாளை முதல் மக்களை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் லட்சணையானது வெளியாகி இருக்கிறது. உங்க விஜய் நான் வரேன், வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற வாசகங்களுடன் அந்த லட்சணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மக்களை சந்திக்கும் இந்த நிகழ்வு குறித்து லட்சணையானது வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? தனலட்சுமி வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நாளை முதல் அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். திருச்சியிலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் இதற்கான லோகோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு வாசகங்கள் அடங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது உங்க விஜய் நான் வரேன், வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, தமிழக வெற்றி கழகம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்குமே 1967, 1977 ஆகிய தேர்தல்களை சுட்டிக்காட்டி ஒவ்வொரு முறையும் அவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. இதே மாதிரியாக தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் என்று அவர் தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் வரலாறு திரும்புகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த லட்சம் என்பது தற்பொழுது லோகோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்குமே திருச்சியில் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கி அவர் பெரம்பலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கிறார். அதே நேரத்தில் அதற்கான பிரச்சார வாகனம் கூட தயார் நிலையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு தொகுதியாக அவர் செல்ல இருப்பது பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பிரச்சார வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது லோகோ என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.